ஐயா வாங்க. மரியாதை இருக்கட்டும். இனிமே ஊரறிய உலகறிய உன் பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காது. அதனால அவ அழக காட்டி பகட்ட காட்டி யாரையாவது பிடிச்சுக்கோன்னு உன் மகளை அவுத்து விட்டுட்டிய. அதுக்கு என் பையன் தானே கிடைச்சான். ஐயா நாக்குல நரம்பு இல்லைங்கிறதுக்காக வரம்பு மீறி பேசாதீங்க. வரம்போட உன் பொண்ணு நின்னு இருந்தா நான் ஏமா வரம்பு மீறி பேச போறேன்? பாவம் பொம்பளையாச்சு, எங்க போய் பொழைப்பான்னு உன்னை விட்டு வச்சா நீ விட்டு வச்ச இடத்துலயே உன் சொந்தத்தை நட்டு வைக்க பாக்குறியே. என்ன தைரியம் உனக்கு? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீ உன் பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்குறியா இல்ல உன் பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்க சாக்குல உனக்கு பாத்துக்கிட்டியா? அன்னைக்கு எவ்வளவு ஒருத்தி ஒன்னு ஒரு கேள்வி கேட்டாங்கிறதுக்காக என்ன 1000 கேள்வி கேட்டியே. இப்ப நான் என்னடி கேக்குறது? சொல்லடி. மாப்பிள்ள உனக்கா எனக்கான்னு கேட்டு போறாரு. இப்ப உனக்கு திருப்தி தானே? சந்தோஷம் தானே? சொல்லடி. சாகணும்னு முடிவு பண்ணிட்டேன். இல்ல ஒண்ணு தெரிஞ்ச என்னால வாழ முடியாது. வாழ்ந்தா நம்ம 2 பேரும் ஒன்னா வாழலாம், இல்ல 2 பேரும் சேர்ந்தே சாகலாம். உங்க அப்பா நம்ம 2 பேரையும் சேர்ந்து வாழ விட மாட்டாரு. உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. என்ன நிம்மதியா சாக விடுங்க. அந்த விஷயத்தை கொஞ்சம் எனக்கும் கொடு. போதா போதா. அம்மா என்ன காரியம் செஞ்ச நீ? நான் படுற கஷ்டம் எல்லாம் போறாதுன்னு நீ வேற என்ன விட்டு போறியா? எங்களால வாழ முடியலம்மா. அதனாலதான் நாங்க சாகுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படியே சாகணும்னு நினைச்சா கூட நீயும் நானும் தாண்டி சாகணும். எவரையே சாகணும். இல்லைங்க, பூவாத்தாவை பிரிஞ்ச என்னால இருக்க முடியாது. இது உங்க அப்பா கிட்ட போய் சொல்லுங்க. ஏன்னா அவர்தான் மாப்பிள்ள உனக்கா உன் பொண்ணுக்கான்னு கேட்டு எனக்கு உயிரோட நெருப்பு வச்சவர். எங்க அப்பாவுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். எங்க அப்பாவோட சொத்து சுகம் எனக்கு எதுவுமே வேணாங்க. எனக்கு என் பூவாத்தா இருந்தா போதும். இன்னைக்கு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். வா பூவாத்தா. முடியாது. இதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். தயவு செஞ்சு இங்க போயிடுங்க. பூவாத்தா நீ வரையா இல்லையா? உள்ளார போடி. இங்க போயிடுங்க. போறேம்மா, இப்ப நான் போறேன். பூவாத்தா உனக்காக நான் ராக்காய் கோயில காத்துட்டு இருப்பேன். பொழுது விடியத்துக்குள்ள நீ எங்க வரலன்னா அந்த ராக்காய் கோயில் பக்கத்துல இன்னொரு பொன்ராஜ் கோயில் உருவாகும். நீ வருவேங்கிற நம்பிக்கையோட நான் போறேன்.
பொழுது விடியத்துக்குள்ள நீ எங்க வரலன்னா அந்த ராக்காய் கோயில் பக்கத்துல இன்னொரு பொன்ராஸ் கோயில் உருவாகும். எங்கடி போற? எனக்காக இந்த காத்துலையும் மழையிலையும் காத்துக்கிட்டு இருக்காரே, அவரை பார்க்க போறேன். என்ன விட உனக்கு காதல் பெருசா போதா? இல்லம்மா, யாரோ ஒருத்தர் கட்டின தாலியே இத்தனை வருஷமா நீ உன் கழுத்துல சுமந்துகிட்டு இருக்கியே, அதுக்கு பேர் தான் காதல். தயவு செஞ்சு ஏன் காதலை தடுக்காத. ராஜப்பா ஜெயில தப்பிச்சுட்டான். அவன் இந்த ஊருக்கு தான் வருவான். வந்த உடனே எங்களுக்கு சொல்லி அனுப்புங்க. சரிங்க ஐயா. என்னடா காலங்கத்தால? எல்லாம் காரணமா தான். ஆமா, பேங்க்ல கடை வாங்கி பூவாத்தாக்கு இந்த மிஷினை வாங்கி கொடுத்துருக்க. என் கௌரவம் என்ன ஆகுறது? என்ன என்ன கேட்டிருந்தா இந்த கழுதை நான் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். சரி நிறுத்துறா, உன்னை கண்டாலே அவளுக்கு பிடிக்கல. நீ ஒண்ணும் என் பொண்ணுக்கு மிஷின் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. கோபுரானா என்ன நீ நானும் பிரிச்சு பேச ஆரம்பிச்சுட்ட பார். என்னைக்கு இருந்தாலும் பூவாத்தா கட்ட தாலி கட்ட போறோம் நான் தான், மறந்துடாத. அது நடக்கிறப்ப பாத்துக்கலாம். தாலி கட்டுறானா அந்த பொண்ணு வயசுக்கு வந்தப்ப பச்சாவளை கட்ட எங்க உன் தம்பின்னு ஊராரெல்லாம் கேட்டப்ப ஜெயில இருந்த பெருசா தாலி கட்ட வந்துட்டான். ஆமாக்கா, ஜெயிலுக்கு போனேன். யாருக்காக போனேன்? ஏன் பூவாத்தாக்காக போனேக்கா. என் கண்ணு முன்னாடியே பூவாத்தா கையை பிடிச்சி ஒருத்த வளையல் போட்டான். விட்டுருவேனா? கையை வெட்டின இல்ல. என் பூவாத்தாக்காக ஜெயிலுக்கு போனது பெருமை நினைக்கிறேன்க்கா. அம்மா என்ன இது காலங்காத்தால கத்திக்கிட்டு இருக்க? உள்ள போ உள்ள போ. ஆத்தா பூவாத்தா ஐயோ புத்திசாலி பொண்ணு. மாமா வந்திருக்கேன்னு தெரிஞ்ச உடனே அம்மாவை நைஸா உள்ள அனுப்பிச்சிட்டே. சிரிச்சே என்ன கொல்றாளே. ஆத்தா மாமா இன்னைக்கு டவுனுக்கு போறேன், உனக்கு என்ன வேணும்? நான் கேக்குறது உன்னால வாங்க முடியாது மாமா. வாங்க முடியாதா? இந்த ராஜபாவாலே முடியாது. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, பட்டணத்தையே பொட்டலம் கட்டி கொண்டு வந்துடுறேன். முடியாது. ஐயோ நீ கேளு, அப்புறம் முடியாது நான் சொல்றேன். கேளு, சும்மா கேளு. அது வந்து ஐயோ கேளாத்தா, எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாத்துட்டு வா. நானும் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இந்த ராக்காய் கோயில் இப்படி பாழடைஞ்சு கிடக்குதே ஏன்னு? ஆமா தம்பி, நானும் இந்த கோயிலை பற்றி சின்ன வயசுல ஒரு கதையே கேள்விப்பட்டிருக்கேன். 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல ராக்காயி ராமதுரைன்னு 2 பேர் காதலிச்சாங்க. கல்யாணம் பண்ணுங்கிறது முடிவுக்கு வந்தாங்க.
ஆனா 2 பேருடைய அப்பா அம்மாவும் அதுக்கு சம்மதிக்கல. ராக்காயை கூப்பிட்டு வெளியூர்ல போய் தாலி கட்டிக்குவோம் அப்படின்னு இங்க உட்கார வச்சுட்டு நான் அக்கறையில போய் தாலியோட வர்றேன் அப்படின்ட்டு போனான். ஆத்த கடக்கும் போது திடீர்னு வெள்ளம் வந்து அவன் அடிச்சுட்டு போயிடுச்சு. அவன் செத்தது ராக்காய்க்கு தெரியாது. அவன் எப்படியும் தாலியோட வருவான் அப்படிங்கிற நம்பிக்கையில மழையில நனைஞ்சான், வெயில்ல காஞ்சான். அப்படியே இங்கேயே உட்கார்ந்து தெய்வம் ஆயிட்டா தம்பி. அப்புறம் என்ன, ஊரே ஒன்னா சேர்ந்து ராக்காய் கோயில் கட்டி கும்பிட ஆரம்பிச்சாங்க. கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுகளும் எங்களுக்கு கல்யாணம் ஆகட்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி ஊரே சந்தோஷமா இருந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராக்காயி காலடியில யாரோ ஒரு பொண்ணு செத்து கிடந்தான். ராக்காயி தான் பேயா வந்து அவளை அடிச்சு கொன்னுட்டா அப்படின்னு ஊர்ல பேசிக்கிட்டாங்க. அதுல இருந்து கோயிலுக்கு பூஜை இல்ல, எதுவுமே இல்ல, கோயிலா இருந்தது குட்டிச்சவர் ஆயிடுச்சு தம்பி. ஊர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, காதலுக்காகவே வாழ்ந்து தெய்வமான இந்த ராக்காயி ஒரு காலம் அந்த கொலை செஞ்சிருக்க மாட்டேன். இந்த ராக்காய நான் நம்புறேன். அப்ப எங்க மாமா குளிக்க வந்ததை நீ கவனிக்கலையா? இல்லடி, முந்திரி குட்டி நானும் மரத்துக்கு அந்த பக்கம் இருந்தோம், தெரியவே இல்ல. நல்ல வேலை நீ சொன்னதை கேட்டா அவர் ஜட்டியை கட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏய், நடந்ததை சொன்னா இப்படி எல்லாம் பேசாத, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஆமா, கல்யாணம் பண்ணி வச்சா உனக்கு புள்ள பத்துக்க தெரியாதாக்கோ? ஏண்டி, இப்ப எவன் இங்க பிள்ளை பத்துக்கான பேச வந்தோம்? பேச விளையாடுறீ? இந்த வயசுல பேசாம பின்ன பேரம் பேத்தி எடுத்த அப்புறம் பேச போறாங்க. நல்லா சொன்னடி. ஆமா, உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்களே, என்னடி ஆச்சு? எல்லாம் நிச்சயமாச்சு, வர தையில கல்யாணம். உனக்குடி? எனக்கு தான் எங்க அத்தை புள்ள இருக்காரு, அவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நமக்கெல்லாம் மாப்பிள்ள தேடாமலே வரும். ஆனா என்னடி பாவம், இது வரைக்கும் நம்மள பொண்ணு பார்க்க எத்தனையோ மாப்பிள்ளைங்க வந்தாங்க, ஆனா பூவாத்தாவை பார்க்க யாருமே வரலையே. அப்படியே வந்தாலும் அவங்க அப்பா என்னு கேட்டா அவங்க அம்மா என்னடி பதில் சொல்லுவாங்க? பூவாத்தா, நில்லு பூவாத்தா. என்ன ஏமாத்திட்டிய பூவாத்தா, கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம என்ன ஏமாத்திட்டிய. நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? ஏன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச? எனக்கு தெரியும் உனக்கு விருப்பம் இல்லாம தான் இந்த கல்யாணத்தை சம்மதிச்சிருப்பேன்னு. பொண்ணு பார்க்க வந்தப்ப கூட என்ன காதலிக்கிறேன்னு தைரியமா ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இல்ல? நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு உங்களை காதலிக்கலையே. நீ போய் சொல்ற. உன் மனசை தொட்டு சொல்லு, நீ என்ன காதலிக்கிறேன்னு. இல்ல, என்னைக்காவது நான் உங்க மேல ஆசைப்பட்ட மாதிரி நடந்திருக்கேனா? நான் ஏங்க உங்ககிட்ட போய் சொல்லணும்? உன் மனசை நான் இல்லாமையா நீ என்ன மாதிரி பேசி காமிச்ச? செல்லக்கண்ணு தாத்தா மாதிரி கூட தான் நான் பேசி காமிச்சேன். அதுக்காக அவர் என் மனசுல இருக்காருன்னு அர்த்தமா? நீ தைக்க தெரியாம தச்ச சட்டைய ஆசாசியா போட்டுக்கிட்டனே, அப்ப கூட என் மனசை புரிஞ்சுக்கல. அப்படி ஒரு நினைப்புல நான் அந்த சட்டையை தைக்கல. நீங்க அப்படி நினைச்சிருந்தா அதுக்கு நான் பொறுப்பில்லை. நீ எதுக்கு எதையோ சொல்லி மழுப்புற? அன்னைக்கு நான் எழுந்த லெட்டர் படிச்சல, அப்ப கூட என் மனசை தெரிஞ்சுக்கல. அன்னைக்கு மாரியாத்த கோயில் முன்னாடி மாலையை மாத்திக்கலாமான்னு கேட்டேன். அந்த நிமிஷத்துல இருந்து என் மனசை நான் உனக்கு பறி கொடுத்துட்டேன். என் மேல ஆசை இல்லாமையா அன்னைக்கு என்ன பூவால் அடிச்ச? பேசி முடிச்சிட்டீங்களா? வேண்டுதலுக்காகத்தான் நான் அந்த மாலையை வாங்கிக்கிட்டேன். என் மனசுல நான் வேற ஒண்ணு நினைக்கல. உங்க லெட்டரை பார்த்துதான் நீங்க என்ன விரும்புறீங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உங்க மனசுக்கு எடுத்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க. நில்லு போத்தா. நான் மனசார முதல்ல காதலிச்சது ஒன்னதான். தாடி கட்டினா உன் கட்டுல தான் கட்டுவேன். அம்மா, எங்க போற? அவர் இது இங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தது நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இதை கொண்டு போய் கொடுத்து விஷயத்தை பெருசாக்காத. இது நம்ம 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும்.